4 ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் இருந்த சமையல் கலைஞருக்கு நடமாட்ட திறனை மீண்டும் வழங்கிய மறு அறுவை சிகிச்சை. இந்த இடையீட்டு சிகிச்சையில் 3 தனித்துவ செயல்முறைகள் இடம்பெற்றிருந்தன. எலும்பு ஒட்டும் முறை, தீங்கு விளைவிக்கும் உட்பதியங்களை அகற்றல் மற்றும் பிளேட் பொருத்துதல். அதே தொடை எலும்பில் 3வது முறையாக அறுவை சிகிச்சை கணிசமான சவாலாக இருந்தது. 4 ஆண்டுகள் நடமாட்டமின்றி படுக்கையில் இருந்ததால் 100 கிலோவிற்கும் அதிகமான நோயாளியின் எடை கூடியிருந்தது கூடுதல் சிக்கலை முன்வைத்தது. இடது தொடையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதற்கு பிறகு பிற மருத்துவமனைகளில் 2 முறை உட்பதிய அறுவை சிகிச்சைகள் செய்த போதிலும் எலும்பு முறிவு சரியாகாததால் நடமாடமின்றி படுத்த படுக்கையாக 4 ஆண்டுகள் பட்ட அவதியை தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் முடிவுக்கு கொண்டு வந்து அவரை மீண்டும் நடமாட செய்திருந்தனர். லேமினார் ஏர்ஃப்ளோ தியேட்டர்ல இருந்து நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் தியேட்டர்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சர்ஜரிஸ் எங்களால் பண்ண முடியுது. ஸோ மல்டி டிசிப்ளினரி மெடிக்கல் சர்வீசஸ்ங்கிறது நம்ம டீம் ஒர்க். இந்த எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் இருக்கிறதுனால இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ், கார்டியாலஜி, அனஸ்தீசியாலஜி, பிசியோதெரப்பி, நர்சிங் கேர் எல்லாமே நல்ல ட்ரெயின்டு மெடிக்கல் பர்சன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எங்களால் பண்ண முடியுது. ஸோ டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் கேர். திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த சமையற் கலைஞரான திரு குமாருக்கு 2018ஆம் ஆண்டில் பணிபுரியும் இடத்தில் உயரத்திலிருந்து கீழே விழுந்ததற்கு பிறகு அவரது இடது தொடை எலும்பில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மனித உடலின் மிக நீளமான மற்றும் வலுவான எலும்பு இதுவே. எலும்பு முறிவை சரி செய்யும் அந்த ஆண்டே அறுவை சிகிச்சையை அவர் செய்து கொண்ட போதிலும் அவரது நிலையின் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. ஓராண்டு நடமாட்டமின்றி கடுமையான வலியுடன் அவதிப்பட்ட அவர் வேறொரு மருத்துவமனையில் 2வது முறையாக தொடை எலும்பு முறிவை சரி செய்ய உட்பதிய அறுவை சிகிச்சையை செய்து கொண்டார். மீனாட்சி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் இந்த வெற்றிகர அறுவை சிகிச்சை குறித்து கூறியிருப்பதாவது: திரும்ப செய்யும் தொடை எலும்பு அறுவை சிகிச்சை என்பது உண்மையிலேயே அதிக சிக்கலான எலும்பு முறிவு நீக்கல் செயல்முறையாகும். எலும்பு இணையாமை, இணை பொறுமை பிறழ்வு மற்றும் உட்பதியம் செயல்பட தவறது போன்ற சிக்கல்களின் காரணமாக தொடக்க அறுவை சிகிச்சைகள் தோல்வியுறும் போது பெரும்பாலும் இவை மேற்கொள்ளப்படுகின்றன. எலும்பியல் துறையின் தலைவரும் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் கே பார்த்திபன் பேசுகையில், சேதமடைந்த எலும்பை சரி செய்ய அல்லது அகற்றுவதற்கு எலும்பு திசு மறுபதியம் செய்யப்படுகிற ஒரு அறுவை சிகிச்சை செயல்முறையான எலும்பு ஒட்டு முறையை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த நோயாளியின் உடலில் இருந்தே இந்த ஒட்டு எடுக்கப்பட்டது. 3வது முறையாக அதே தொடை எலும்பில் அறுவை சிகிச்சை செய்வது என்பது கணிசமான சவாலாக நிறைந்தது. அதுவும் குறிப்பாக நோயாளியின் உடல் எடை 100 கிலோவிற்கும் அதிகமாக இருந்தது. தொடையில் அறுவை சிகிச்சை செய்யும் இடத்தை அணுகுவதற்கு இந்த கூடுதல் எடை பெரிய சவாலை உருவாக்கியிருந்தது. மேலும் அறுவை சிகிச்சையின் போது கணிசமான இரத்த இழப்பு இருந்ததால் இரத்தமேற்றலும் அவசியமாக இருந்தது. இருப்பினும் கவனமான திட்டமிடல் மற்றும் பல்வேறு துறைகளின் நிபுணர்களது ஒத்துழைப்பு செயல்பாட்டின் வழியாக இந்த நோயாளிகளுக்கான சிகிச்சை வெற்றிகரமாக முடிவடைந்து எதிர்பார்த்த நடமாட்ட திறனை அவருக்கு மீண்டும் வழங்கியிருக்கிறது. மீண்டும் பணிக்கு திரும்பி இயல்பு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுத்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டார்.